எப்பாடா இப்போதான்டா நம்மளுடைய பாரமே இறங்கிச்சு. மைண்டு ஃபுல்லாக ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. அதாவது நாம் என்னென்ன கேள்வியெல்லாம் இந்த திமுக அந்த வசப்பாடுறவங்களை பார்த்து கேட்கணும்னு நினச்சோமோ அந்த எல்லா கேள்வியும் ஒரு மனுஷன் ஒட்டு மொத்தமாக நாராக கிழிச்சு தொங்க விட்டு போயிட்டாப்புல. இன்னைக்குடைய அந்த சிறப்பு தமிழை வச்சுக்கிட்டே பொதுக்குழு கூட்டத்தில் முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதவ ஒரிஜினாவுக்கு ஒரு சல்யூட்டுங்க. வேற மாதிரிங்க நீங்கள். சரி, ஓகே. 30 நாள், அதாவது 40 நாள், 1.5 மாதத்துக்கு அப்புறம் தமிழை வச்சுக்கிறதுடைய இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற போது விஜய் அவர்கள் முதல் முறையாக, அதாவது 1.5 மாதத்துக்கு அப்புறம் வர போகிறாரு, மக்கள் சந்திக்க போகிறாரு, பேச போகிறாரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆரவாரத்துக்கு இடையில நான் இன்றைக்கி பொதுக்குழுவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதாவது 10 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா தளபதி விஜய் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டார், 10 மணிக்கு வந்துட்டார். ஆனால் நிர்வாகிகள் வரதில் கொஞ்சம் லேட்டானால 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 மணிலேருந்து இப்போ கரெக்டாக 1:58 விஜய் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் லைவ் பார்த்துருக்கேன் கண்டினியூவாக. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து முடிச்சுட்டு இப்போ உடனடியாக உங்கள்கிட்ட அந்த வீடியோ பதிவு என்னுடைய ஆதங்கத்தை நான் ரசித்தது என்னுடைய இதை நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவர்கள் வரும்போது, அதாவது மெலிஞ்சிருந்தாங்க, அவர் ஒரு மாதிரி இருந்தார், சோகத்தில் இருந்தார். நிறைய பேர் அன்றைக்கி அதாவது மன்னிப்பு கேட்குறது, காலில் விழுந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கரூர் மக்கள் சந்திக்கிற அன்றைக்கி அந்த மக்கள்லாம் வெளியே வீடியோ சொன்னாங்கல்ல, அதை பார்த்து விஜய் அவர்கள் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு நான் ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் சோகமாக தான் இருந்தார். ஆனால் பழைய மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு மேடேறி வந்தார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல கரூர் மக்களுக்கு அந்த இரங்கல் தெரிவிப்பாங்கல்ல, அது தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் பண்ணுற அந்த கொள்கை தலைவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நிர்வாகிகள், அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 12 தீர்மானங்கள் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை ஒவ்வொரு நிர்வாகிகளாக கூப்பிட்டு வச்சு இந்த தீர்மானங்களை அறிவிக்க வச்சாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த 12 தீர்மானமும் நெத்திரியான தீர்மானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் உள்ள இஷ்யூ பிரச்சனைகள் அதை சரியாக ஒவ்வொன்றா அடித்தாங்க. முதல் தீர்மானமே பார்த்தீங்கன்னா கரூர் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த கரூர் மக்களுக்கு அந்த இரங்கல் தெரிவிக்கிற கூட்டமாக கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், அதாவது பிரச்சனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவரை கூப்பிட்டு பண்ண வச்சாங்க. முதல் தீர்மானத்தை அவர் தான் வாசிச்சார். அவர் வாசிக்கு முன்னாடி தளபதி விஜயில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து போனாங்க. அவரை நெட்டி அப்படி தளி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்றார். ஸோ அவர் மனசில் மதியழகன் ஒரு ஆழமான ஒரு இடத்த பதிஞ்சிட்டார். ஏன்னா இந்த பிரச்சனையில் அவர் வந்து ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகி தானே. ஸோ இவர் வந்து ஆளுங்கட்சியான திமுக எதிர்க்கும்போது அவங்க பண்ணுற விலைகள்லாம் விஜய் அவர் தாங்கிடுவார். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக இப்போ இந்த 40 பேர் இறந்தது, இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் போய் தான் கைது பண்ணி அவங்க மேலே அதெல்லாம் அவங்களுக்காக நின்றுருக்காங்கல்ல. ஸோ அது அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நிர்வாகிகள் மேலே அவர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசத்தை பொழிஞ்சு அவர் ஆரத்தனமே தெரிஞ்சு. ஸோ அவர் தான் அந்த தீர்மானத்தை பெற்றார். அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவையில் பெண் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்கல்ல, ஸோ அதை கண்டித்து ஒரு தீர்மானம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர். ஸோ இப்படி வரிசையாக அதாவது 12 தீர்மானங்களே பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு மக்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை முன்னெடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது குறிப்பாக ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது கேட்டிங்கன்னா இந்த ராம்சார் அதாவது உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் உள்ள ஒரு இடத்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இப்படி கொடுக்குறது தவறு, கண்டிக்கிறேன்னு சொல்லி அதில் சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது ராம்சார் உடன்படிக்கைன்னா ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னைக்கு தமிழை வச்சுக்கிறது பொதுக்குழுத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க பேசுறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. மற்ற பொதுக்குழு கூட்டத்தை விட இந்த பொதுக்குழு கூட்டம் நம்ம எதிர்பாராத வகையில், அதாவது மக்கள் முன்னாடி அவ்வளோ நாள் அடக்கி இருந்திருப்பாங்களா, தங்களுடைய இந்த ஆதங்கத்தையும் இந்த வீரத்தையும் கொட்டி தீக்கணும் பேசணுங்கிற இந்த வேகத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளும் பயங்கரமாக கொட்டித்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு உண்மையிலேயே இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். பேசுங்கய்யா நம்ம சொன்னோம்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் தெறிக்க விட்டாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் அந்த 12 தீர்மானங்களாம் வாசிக்கும் போது அவங்க வந்து வாசிச்சுட்டா தீர்மானம் மட்டும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிர்வாகிகளாக பேச ஆரம்பிப்பாங்கல்ல. அதில் ஒருத்தர் தஞ்சை மாவட்ட செயலாளர் இருக்கிற ஒருத்தர், அவர் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அவர் எப்பயுமே பேப்பரை பார்க்காம பேசக்கூடிய ஆள். இந்த தடவையும் நல்ல திறமையாக வேற லெவலில் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. ஸோ பாடத்தக்கூடியது. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் இருக்கார்ல, உண்மையிலேயே ஒரு யதார்த்தமாக மனுஷன், அதாவது ஒரு பேப்பர் இல்லாமல் அவர் எப்பயுமே கொஞ்சம் நல்லா பேசக்கூடியவர் தான். அருமையாக பேசினாருங்க. நிறைய இடங்களில் அவர் உண்மையை பேசியிருக்காரு. யதார்த்தமாக மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தலைவராக தமிழை வச்சு காலத்தை பார்க்காங்க அப்படின்ட்டு யதார்த்தமாக திமுகவுக்கு எதிராக அப்படி சரளமாக சூப்பராக பேசிட்டார். அவருமே அழகாக பேசினார். அதாவது நெகட்டிவிட்டி எதுவுமே விஜய் விட்ட போகாது. ஸோ அவர் வந்து யார் என்னன்னு பார்க்க மாட்டார். பொதுச் செயலாளருக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் கடைசி நிலையில் உள்ள தொண்ணு அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான விளக்குறையை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அருண்ராஜ் அவரை மிஞ்சுற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு அவரை விட இவரோட அவருன்னு வேற மாதிரி பேசினாங்க. இன்னைக்கு அருண்ராஜ் பேசும்போது பார்த்தீங்கன்னா
அது ஒரு என்னென்ன ஒரு படித்த ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன், ஒரு போஸ்டிங்ல இருந்த ஒரு மனுஷன் எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி அவர் தெளிவான ஒரு ஸ்பீச். அதாவது தமிழை வச்சு கலத்துல உள்ளவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, அங்கே பேசுறதுக்கு யார் இருக்கா. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு திராவிட கட்சியிலும் அவர் இருக்காரு இவர் இருக்காரு அப்படி இப்படிப்பாங்கல்ல, இங்கே பெருசாக அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாமே சும்மா ஒரு ரசிகர் கூட்டம் தான், விஜய் அவர்கள் மோத்துக்காக இருந்த கூட்டம் வருது அப்படி இருந்தாங்கல்ல. அப்படி கிடையாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி அருண்ராஜ் போட்டு பழப்பழம் பிறந்தாரு. அதுலேயும் குறிப்பாக எங்க இங்கே வந்து ரெகுலர் டிஜிபி எங்கே போடலைங்க நீங்கள் இன்னும். ஸோ சரியான, அதாவது நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல, டிஜிபி கீழே இருக்கிறவங்க எப்படி கரெக்டாக வேலை பார்ப்பாங்க, அவர் எப்படி சரியான வேலை பார்ப்பாரு, என்ன நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளாசுன்னு. அதாவது இங்கே வந்துட்டு அந்த ஒரு ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல, இது சரியாக செயல்படலை, அரசோட புரோட்டோக்காலே சரியாக இல்லை, இங்கே நிர்வாகிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள இந்த எல்லா விஷயங்களையும் புள்ளிவரமாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தளபதி விஜய் கூட இருக்காருங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. அருமையாக எடுத்து வச்சாரு. அவருடைய ஸ்பீச் வேற. அதாவது இப்போ நான் வந்து ஸ்பீச்சை இன்னுமே விவரமாக நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக, அதாவது நிர்மல்குமார் பேசுகிற ஸ்பீச்சுக்கு தனியாக ஒரு வீடியோ, அருண்ராஜ் அவர் பேசுறதுக்கு தனியாக ஒரு வீடியோ, ஆதவர்ஜனா பேசுறதுக்கு தனியாக ஒரு பெரிய வீடியோ நான் போடணும். ஸோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த 3 பேர் நான் சொன்னேன்ல, நிர்மல்குமார், அருண்ராஜ், ஆதவர்ஜனா, 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிச்சு உதைட்டாங்க. ஒரு கட்சியில் அந்த பதவியை வகிக்கிறதுக்கு சரியான ஆட்கள்னு இப்போதான் நம்மளால உணர முடியுது. நான் இவ்வளோ நாள் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூட்டப்போலா அப்படிங்கிற டவுட், ஆனால் இன்னைக்கு திறமையான ஆட்கள்னு நம்ம நிரூபிச்சிட்டாங்க. அதுலேயும் ஹைலைட்டா நான் ஆதவர்ஜனாக்கு வரேன். மனசை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆக்ஷன் கிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தமிழை வச்சு களத்தில் ஒரு அதிரடியாக பேசக்கூடியவர் ஆதவர்ஜனா. அவர் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அவருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பேப்பரை பார்த்து படித்து பேசுறதோடையும் இன்னைக்கு பேசுனீங்களே எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக மனசுல இருந்து அப்படி பேசுங்க. என்றைக்குமே வேற லெவலில் பிச்சு உதவிட்டாங்க. அதாவது தமிழை வச்சுக்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடியில் ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் இந்த கரூர் சம்பவத்தில் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன தோணுமோ அதை எல்லாருடைய மனசில் இருக்கிற அந்த கேள்வியிலையும் கரெக்டாக நெத்தி அடையா போட்டு நார் தூக்கி போட்டு பந்தாட்ட திமுகவை. நீ யாரு பெருசா என்னத்தை நீ கிழிச்சிருவ, வா போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தோரணையில தான் இருந்துச்சு அவருடைய ஸ்பீச். நானும் மேல் சிரித்துட்டேன். அதாவது இதெல்லாம் பார்த்து சில்லறை செதற விட்டாமாங்களே அந்த மாதிரி ஆதோரோட ஸ்பீச் பார்த்துட்டே இருக்கார். அவரு விட்டாம அடிக்காரு. எனக்கு ஒரு இடத்துல கூட ஒரு பிசிறு கூட தட்டல. அதாவது நம்ம கொஞ்சம் வெளியில போய் எது நேரம் அவருடைய ஸ்பீச்சை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடியோ சில வீடியோக்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட்ல போடுவாங்க, ஆனா இப்போதாங்க என் பாரமே குறைஞ்சி, நீங்களாவது கேள்வி கேட்கீங்களே இவங்களை எதிர்த்து அப்படின்னு. நம்ம யாராவது விஜய்ல எதிர்த்து பேசியிருந்தா அவங்க நறுக்குன்னு கேள்வி கேட்கும்போது அப்படி கமெண்ட் போடுவாங்க. இன்னைக்கு எனக்கு ஆதவர்ஜனோட ஸ்பீச் கேட்கும்போது எனக்கு அப்படி கமெண்ட் போட்டுருந்துச்சு, எப்பா என் பாரமெல்லாம் இறங்கிச்சுப்பா நல்ல நறுக்கு. அதாவது முதல்ல ஆரம்பத்தில் அந்த நிர்வாகிகள்லாம் பேசிட்டு வரும்போது நான் பேசணுமே சார், நாம மட்டும் அந்த மேடையில் இருந்திருந்தா இந்த திமுக போட்டு என்ன மாதிரி கேள்வி கேட்டுருப்போம், நமக்கு சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு சட்டு நமக்கு ஒரு மைண்ட் தோணும்ல. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம எப்படி நின்று இந்த திமுக ஏற்று கேள்வி வைப்போம், போட்டு பழந்துட மாட்டோம் அப்படியே மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ என்னுடைய மனசுல ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா சரியான ஒரு ஆள் இன்னும் அழுத்தி கேட்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க 3 பேர் பேசுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஆதவர்ஜனா அதை பேச ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது யாரை பார்த்து ஓடிட்டான் ஒழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்க கலைஞர் உங்க ஐயாவை கைது பண்ணாங்களா அப்போ உங்க மகன் நீ தானே ஓடி ஒழிஞ்சிங்க அப்படின்னு கேட்டதாகட்டும், ஒவ்வொரு இடத்திலும் ஏங்க அவர் பேசுறது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதாவது ஏன் கரூர் சம்பவத்தில் என்ன பிரச்சனை ஆச்சு, நாங்கள் போகிறவர் என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஏன் அங்கே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு புலன்னு தள்ளிட்டாரு. அதாவது இவ்வளோ நாளாக திமுக ஒரு பில்டப் ஒன்று கட்டிச்சிருந்தாங்கல்ல, நான் யார் பாத்தியா நாங்கள் அப்படி பண்ணி நீ என்னத்தை பண்ணி கிளிப்ப முடிஞ்சதை பாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு திமுக. வேணா அவர் திமுகலையே 10 வருஷமா அங்கே வேலை பார்த்துருக்காருல, அந்த அனுபவம் இருக்குல்ல. திமுக ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஆதவர்ஜனா வெளியே விட்டு அவங்க தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்காருல்ல, கொஞ்சம் கூட ஒரு பயமே கிடையாது. நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஆதவர்ஜனா அன்னை கூட ஒரு பேர்ல கொடுத்தாருல, 16 நாட்கள் நாங்கள் அமைதியாக இருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் துக்கம் அனுசரிக்கும், அதுக்கப்புறம் என்னோட ஸ்பீச்சை கொடுப்போம் சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட ஒரு இடையில ஒரு ஸ்பீச் ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்பீச்லேருந்து எதுவுமே பெருசாக பேசலை. என்னடா இப்படி இருக்காங்களே உள்ள எனக்கு ஒரு சப்பு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒட்டு மொத்தத்துக்கும் வச்சு செஞ்சு விட்டார் மனுஷன். எல்லாரையும் போட்டு போல அன்பின் மகேஷ்லேருந்து உதயநிதியிலேருந்து எல்லாருக்குமே ஸ்டாலின் முதலமைச்சர்லேருந்து என்ன பண்ணிருக்கோம் பயமுத்தி பார்க்கல தொடரா பார்க்கலாம். அது நக்கி கோபாலுக்கு நடுவில் ஒரு குத்து விட்டார் பாருங்க, போகிற பக்கம் ஒரு பஞ்சு நடுவில். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஸ்டார்ட் ஆகிட்டேன். நம்ம தான் கொடுத்துட்டு இருந்த நக்கி கோபாலுக்கு என்னடா ஒரு மீசக்கார வச்சு என்னடா நீ பண்ணுற தொட்டு பாடுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதாவது நீ வந்துட்டு அவர் தொடரணும் இல்லை, அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுவார்.
இத்தனை மக்கள் வராங்கன்னு பாரு, இளைஞர்கள் வராங்க பாருன்னு சொல்லி அதாவது அன்னைக்கு அவர் ஒரு வாசகம் ஒன்று போட்டிருந்தார் அந்த சம்பவத்தோட. அது வந்து போடக்கூடாது, வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குன்னு அவர் மேலே வழக்கு போட்டாங்க. நீ என்ன பெரிய வழக்கு போடுற போடு. அன்னைக்கு அதே அதுலயாவது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாதிரி தான் அந்த ட்விட்டோட பேருக்கும் சில பேர் தான் பார்த்துருப்பான். இன்னைக்கு அந்த ட்விட்டருடைய அப்படியே அர்த்தத்தை இன்னைக்கு வெளியில இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க விஜயோடைய அந்த சிறப்பு பொதுக்குழுவை. ஸோ இதில் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. நேராகவே சொல்லிட்டாரு, நீ தொட்டு போறி எத்தனை இளைஞர்கள் காலேஜ்லேருந்து வராங்க பாரு, எத்தனை இளைஞர்கள் வராங்கன்னு அப்படி புரட்சியை வெளிப்படையே சொல்லிட்டாரு. அதாவது அந்த படம் இருக்குல்ல ஆயுதத்து, அதில் நடந்த மாதிரி இளைஞர்கள் விஜய்க்காக வருவாங்க எங்கள் தலைவருக்காக அப்படிங்கிறது ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. தேவையில்லாமல் சுரண்டி விட்டு ஒரு ஏற்றி விட்டிக்க பொழுதுறீங்க. அதை ஒரு தான் நின்று விளையாடி இருக்காரு மனுஷன். எங்கள் தலைவரை என்ன பண்ண முடியும்னால 2026 நிற்பார். நாங்கள் எதுக்கும் மிரள மாட்டோம், எதுக்கும் அசர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வச்சு செஞ்சுட்டாப்புல. வேற மாதிரி இருந்துச்சுங்க பொதுக்குழு. சரி, இவ்வளோ அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேசலாம். எனக்கு சில விஷயங்கள் மறந்து போச்சு. ஆதவர்ஜனோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட ஸ்பீச் வரப்போகுது. நாம அதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன பேச முடியும்? ஆதவர்ஜனா எல்லாத்தையுமே பேசிட்டாரு, எதையுமே ஒப்பு வைக்கல. இந்த ஊடகங்கள் பண்ற எச்சத்தமான வேலைகள் அதுல ஒன்று குறிப்பா சொல்ல மாட்டேன் பாருங்க. அந்த தீர்மானங்கள் போட்டால அதுல சரியான ஒரு 2 தீர்மானம். இந்த ஊடகங்கள் இது எச்சத்தனமான ஊடகங்களை பார்க்கல, அதுக்கு எதிரான ஒரு தீர்மானம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூர் சமூகத்தில் தமிழை வச்சு 30 நாளும் பார்த்தீங்கன்னா முடங்கி போச்சுல்ல. அப்போ அந்த கட்சியிலிருந்து யாருமே வெளியில் பேசல. அப்போ அந்த டைம்ல விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் ஆதரவாக பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், நம்மள மாதிரி தளபதி விஜயோட அரசை ஆதரிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா அவருக்காக தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருந்தோம். ஸோ இப்படிப்பட்டவங்கள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி உள்ள வச்சு ரெட் பில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல் பயமுறுத்தி கைது பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து இந்த வரதராஜன் கொஞ்சம் அந்த போலீஸ் அதிகாரி, ஸோ இதுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை பண்ணியிருக்காங்க. உண்மையான சிறப்பான ஒரு அது வந்து தீர்மானம் நான் வரவேற்கிறேன். ஏன்னா உங்களுக்காக அந்த நேரத்தில் நின்னது அந்த மக்கள் தானே. ஸோ அந்த வேற யாராவது கட்சிக்காரங்க அந்த டைமில் பேசுகிறல்ல, அப்போ நின்னது அவருக்கு ஆதரவளிக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்களும் சில பேச்சாளர்கள் அந்த மீடியாவில் பேசக்கூடியவங்க தான். ஸோ அவங்க மேலே நெருக்கடி கொடுத்து அவங்க கைது பண்ணுற அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம், அதை நான் சொல்ல மாட்டேன், இப்போ சொல்கிறேன். அதுவுமே ஒரு தரமான ஒரு முன்னெடுப்பு. ஸோ இப்போ அதில் அது வர நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆதரவு நான் பேசும்போது அதாவது எங்களை உள்ள கட்சியில் உள்ளவங்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் எங்களால் பண்ண முடியும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிறப்பான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. ஸோ அப்படி ஆதவர்ஜனுடைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் என்ன பேசுவார் இதுக்கப்புறம்? ஏன்னா இங்கே எல்லாமே பேசியாச்சு, எல்லாத்தையும். அதாவது சின்ன சின்ன ஊடகங்கள் பண்ணக்கூடிய எச்சத்தனமான வேலைகளிலிருந்து விமர்சனம் பண்ணுறாங்களா, ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுறாங்களா, அது எல்லாத்தையும் குறிப்பாக ஸோ அந்த பேச்சு நடுவிலே ஒரு உண்மையை போட்டு உடைச்சார். அது ஒரு உண்மையான எனக்குமே அந்த விஷயம் தோணுச்சு. அதாவது கேட்டிங்கன்னா திமுக உள்ள எந்த மூத்த அமைச்சர்களும் இந்த கரூர் விஷயத்துல பெருசா மூக்கு நுழைக்கவே இல்லை. நீங்க நல்லா பார்த்து தெரியும். அதாவது அவர் சொன்ன அதை தான் இன்னைக்கு ஆதரவு சொன்னார். பெரியசாமி அவரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள நுழையல. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மூத்த அமைச்சர்கள்லாம் இந்த மக்கள் சாவுல ஒரு அரசியல் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி ரவுடி சமம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயத்த முன்னெடுக்க மாட்டாங்க. இது இப்போ மாறி மாறி வந்த செந்தில் பாலாஜி தான் இந்த புத்தி வருது அப்படி சொன்னார். உண்மையிலே கரெக்டாக இதை நான் நோட் பண்ணேன். ஏன்னா அந்த பெரிய அந்த மூத்த அமைச்சர்கள் ரொம்ப காலமாக திமுக இருக்கும் யாருமே மற்ற விஷயத்தை விஜய் அவர்கள் விமர்சனம் சொல்லலாம், இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் விமர்சிக்கவே இல்லை. அதை பற்றி பெருசாக அவங்க எதுவுமே பதிவு பண்ணலை. ஸோ எனக்கு அந்த மனசை வச்சு அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி சொன்னார். அதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதன்படி இப்போ எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டாரு. அதாவது சின்ன சின்ன ஊடகங்கள் வந்து எச்சத்தனமாக பேசுகிறவனுங்க, திமுகவில் வந்து ரொம்ப அவதூறாக பேசுவாங்க, எல்லாருக்கும் பதிலடியாக வேற லெவலில் கொடுத்தாரு ஒத்த மனுஷன் நின்று. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தே இருக்கேன். விஜய் அவர்கள்ட்ட தான் எனக்கு கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். நான் நீங்கள் 1.5 மாதம் கழிச்சு மக்களை சந்திக்கிங்க, எவ்வளோ விமர்சனங்கள். சரி, விமர்சனங்கள் பதிலடி கொடுக்க வேண்டாம், அதுதான் அவர் கொடுத்துட்டாரு. திமுக இன்னும் அழுத்தமாக ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும், அவங்க உங்கள் மேலே அந்த காட்டுனா இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கணுங்கிற என்ன ஒரு தாக்கம். நான் இவ்வளோ நேரமாக லைவ் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தான் இருந்துச்சு, விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் கேட்டிங்கன்னா டைரெக்டாக முதல்வர் அவர்கள் அவர் சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு பதிலடியாக, அதாவது நீதிமன்றத்தில் கொடுத்தாங்கல்ல அவங்க தீர்ப்புலேருந்து 2-3 பதில்களை எடுத்து சொல்லிட்டு எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியும், உண்மை தெரியும் அப்படிங்கிறத சைலண்டாக அவர் முடிச்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல இவ்வளோ போதும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவம். அதாவது தமிழை வெற்றி கழகம் எப்படிப்பட்டது, மக்களுக்கானது, இவ்வளோ நாள் அவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்க, ஸோ இந்த திமுக என்னென்னலாம் பண்ணி அவங்க அடக்குமுறை பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக மக்களே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து பாருங்கள், இந்த தடவை விஜய் அவர்களை விடவும் ஆதவர்ஜனா தான் ஹெட்லைன் வருவார். ஏன்னா திமுக ஒத்த மசனட்டு சும்மா தூக்கி போட்டு பந்தாடி இருக்காரு. உண்மையிலே இப்படிப்பட்டவர் தமிழை வச்சுக்கிறதுக்கு தேவைதான். ஸோ ஏன்னா ஏதோ நாங்கள் தான் எங்களை விட்டால் ஒன்றும் கிடையாது, மற்ற திராவிட கட்சி உள்ளவங்க பெரிய பில்டப் கொடுக்காங்கல்ல.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு ஒரு சைடு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சிறப்பான பேச்சு பேசினார். ஸோ அதனால் இந்த பொதுக்குழு கூட்டம் உண்மையிலே சிறப்பாக முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தமிழை வச்சுக்கிறது வந்து வீறு கொண்டு நடைபெறும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்போ இப்படி ஒன்று கொடுத்தா போதும், இன்னும் உத்வேகமாயிருவாங்க எல்லாம் மக்கள், அந்த இளைஞர்கள் எல்லாரும் தமிழை வச்சுக்கிறது உள்ளவங்க எல்லாரும் வீறு கொண்டு செயல்படுவாங்க. வேற லெவலில் இருக்குங்க. 2026 விஜய் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான், இந்த இதில் கூட சொன்னார்ல, இப்போ நான் சொல்கிறேன், 2 பேர் தான் போட்டி 2026. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஸோ அந்த போட்டியை பார்க்குறது நானும் உங்களுமே ஆர்வமாக இருக்கேன். இந்த பொதுக்குழுவை பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த 10 இன்னும் கதற ஆரம்பிப்பானுங்களே. ஸோ இப்போ தான் பொதுக்குழு நடந்திருக்கு, இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுவானுங்க. இந்த கதரெல்லாம் பார்த்துட்டு உடனுக்குடன் நம்முடைய வீடியோ வரும். வெயிட் அண்ட் வாட்ச். பாய்.